மத்தேயு 12:34 விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். 37 ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இல்லை, நான் ஒரு விளையாட்டுக்கு பேசினேன் அப்படின்னா அப்போ விளையாட்டுத்தனத்தால் இருதயம் நிறைந்திருக்கிறதுன்னு அர்த்தம். வேதத்தில் போட்டிருக்கு, அநேக சொப்பனங்கள் கனவுகள் அர்த்தமற்றதாய் மாயையாய் இருக்கிறது போல அநேக மனிதனுடைய வார்த்தைகளும் அர்த்தமற்றதாய் மாயையாய் இருக்கிறது. அதனால் அதற்கு பயப்படாதே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க இருதயம் மாயையால் நிறைந்திருக்கிறது. அவங்க அர்த்தம் இல்லாத விஷயத்தினால அவங்க சும்மா ஒரு ஜோக்குக்கு தான் அவர் பேசினார்னா அப்போ அவர் இருதயம் ஜோக்கால் நிறைந்திருக்கிறது. வேதம் அதான் சொல்லுது. அதான் ஃபார்முலா, அதான் சூத்திரம். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். சும்மா ஒரு ஜாலிக்கு பேசினது, அப்போ ஜாலியால் இருதயம் நிறைந்திருக்கிறது. சும்மா ஒரு கோவத்தில் சொல்லிட்டா கோவத்தால் இருதயம் நிறைந்திருக்கிறது. நம்ம என்ன சொல்கிறோம் அதெல்லாம் சீரியஸாக எடுக்க வேண்டாம். உண்மைதான். அதாவது ஒருத்தர் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிற எதையும் நம்ம சீரியஸாக எடுக்கக்கூடாது என்பது உண்மைதான். ஆனால் அவருடைய இருதயம் அப்படிப்பட்ட காரியத்தால் தான் நிறைந்திருக்கு. அவருடைய இருதயத்தில் என்ன இருக்குன்றத அவருடைய வார்த்தை தான் காட்டுகிறது. அப்போ சும்மா அவர் நடிக்கிறாரு அப்படின்னா அப்போ நடிப்பால் மாய்மானத்தால் இருதயம் நிறைந்திருக்கிறது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். 37 வார்த்தைகள் தான் ஒருத்தனை நீதிமான் என்று அல்லது குற்றவாளி என்று சிலர் சொல்லுவாங்க. அவர் பேசுறது தான் அப்படி பேசுவார், நல்லவர் அப்படின்வாங்க. அது வேத புஸ்தகம் அதை ஏற்றுக்கொள்றது இல்லை. அதாவது ஒரு நாள் நடிக்கலாம், 2 நாள் நடிக்கலாம், 3 நாள் நடிக்கலாம், ரொம்ப நேரம் நடிக்க முடியாது. ஒரு ஆளை 1 மணி நேரம் பேச விட்டாலே அங்கே 1 மணி நேரம் 100க்கு 100 நடிக்க முடியாது. ஏதாவது வந்துடும், உண்மையான வார்த்தைகள் வந்துடும், அவர் இருதயத்திலேருந்து வந்துடும். அது மேடை பேச்சு என்றாலும் சரி, தனிப்பட்ட உரையாடல் என்றாலும் சரி, அதில் வந்துடும், உண்மையான பேச்சு வந்துடும். உண்மையான உள்ளம் வெளிப்பட்டுரும் பேச்சில். வேதம் சொல்லுது, உன் வார்த்தையை வச்சு தான் உன்னை நீதிமான்னு ஜனங்க முடிவு செய்வாங்க, உன் வார்த்தையை வச்சு தான் ஜனங்க குற்றவாளி என்று முடிவு செய்வார்கள். நான் பேசுகிறதான் அப்படி பேசுவேன், ஆனால் என் குழந்தை உள்ளம் என் உள்ளம் சிலர் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி அல்ல, அது உண்மை அல்ல. நாம ஏமாற்றி கொள்ளக்கூடாது. பேச்சு என்பது இருதயத்தின் நிறைவிலிருந்து வருகிறது. பேச்சு என்பது ஒரு மனிதனுக்கு அடையாளம், அவன் யார் என்று காட்டி கொடுக்குற அடையாளம். அதனால் பேச்சில் நம்ம கவனமாக இருக்கணும். ஒரு ட்ரெஸ்ஸில் எவ்வளோ கவனமாக இருக்கிறோம். நம்ம சரியாக ட்ரெஸ் போடலைன்னா நம்மளை என்ன நினச்சிருவான்? பைத்தியக்காரன் நினச்சிருவான். ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம், நல்ல உடை போட்டுட்டு போகிறோம், ஏன்? அப்போ தான் உள்ளே விடுவான். இல்லைன்னா யாரோ வந்திருக்கான், யாரோ தர்மம் எடுக்கிறவன் வந்துட்டான், சாப்பாடை சாப்பிட்றதுக்காக வந்திருக்கான்னு துரத்திட மாட்டானா? நல்ல உடை போட்டு போனால் தான் கல்யாண வீட்டுக்குள்ளே விடுவாங்க. நல்ல உடை போட்டுட்டு நம்ம போகிறோம், ஒரு பொண்ணு பார்க்க போகும்போது நல்ல உடை போட்டு போகிறோம், ஏன்? அப்போ தான் ஓஹோ, பார்க்குறதுக்கு அவர் நல்ல உடை உடுத்திருக்கிறார், முடியை நன்றாக வாரி இருக்கிறார், அவர் நல்ல மனநலனோடு இருக்கிறாருன்னு அதுக்கு ஒரு அடையாளம். ஒருத்தன் சடை உளுந்து போய் பொண்ணு பார்க்க போகிறான், அவனை உள்ளே விட மாட்டாங்க. நிச்சயமாக மனநலம் பாதிக்கப்பட்டவன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அடையாளம். அப்போ ஒரு முடியல, ஒரு ட்ரெஸ்ஸில் நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணும், பேச்சிலையும் கவனமாக இருக்கணும். ட்ரெஸ்ஸை விட முடியை விட பேச்சு நமக்கு நாம் யார் என்று காட்டி கொடுக்கறது. பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும், ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். அதனால் ஒரு பேச்சு, ஒரு சாதாரண யூடியூப் பேச்சு, எத்தனை பேர் ஜெயிலில் இருக்காங்க தெரியுமா? ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும். ஒரு வார்த்தை கொலையில் முடிஞ்சதெல்லாம் உண்டு. அப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் இந்த உலகத்தில் உண்டு. ஒரு வார்த்தையால் தொடப்பட்டு
இப்படி ஒரு வார்த்தை, யாரும் சொல்லாத நல்ல வார்த்தை என்னை பற்றி சொல்லிட்டாரு, என்கிட்ட சொல்லிட்டாரு என்று அவருக்காக உயிரை கூட கொடுக்கலாம்யா என்று ஒருத்தர் மேலே அன்பு வச்சிருக்கிற எவ்வளோ பேரை நான் பார்த்துருக்கிறேன். அதனால் வார்த்தைகள் நம்ம அதெல்லாம் எவனும் அதெல்லாம் வார்த்தைகள்லாம் நம்ப மாட்டாயா. செயல் தான் முக்கியம், செயல் முக்கியம்தான். சிலர் நல்ல செயல் செய்வார்கள், பேசுறது தப்பாக பேசுவாங்க, இந்த செயலெல்லாம் அடிபட்டு போயிடும். நல்ல சாப்பாடை செஞ்சு வச்சுட்டு வந்து கொட்டிக்கோன்னு சொன்னால் எவனாவது அந்த சாப்பாடை சாப்பிடுவானா? சாப்பிட மாட்டான். பெத்த பிள்ளை கூட சாப்பிட மாட்டான் வந்து கொட்டிக்கோன்னு சொன்னான். செயல் நல்ல செயல், கஷ்டப்பட்டு நல்ல சாப்பாடு செஞ்சு வச்சுருக்காங்க, வார்த்தை தப்பு. ஒன்றுமே சாப்பாடே கொடுக்காம சாப்பிட்றியாமா சாப்பிட்டியாமான்னு கேட்டா, சாப்பாடு கொடுக்காட்டா கூட அது ஒரு, இந்த ரெண்டையும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்க. அதனால் நம்முடைய வார்த்தைகள் முக்கியம். அதில் ஜெபத்தோடு ஆண்டவருடைய உதவியோடு நம்முடைய வார்த்தைகளில் கவனமாக இருப்போம். ஆமென்.